தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னன்ட்டு உங்களோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இந்த காம்பேக்டான TWS இயர்ஃபோனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தா உண்மை தான், ஃப்ரீயாக கிடச்சிச்சு. ஸோ இது எப்படி ஃப்ரீயாக கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது, ஃப்ரீயாக கிடச்சது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஸோ அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இன்றைக்குரிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சோஷியல் மீடியாஸில், அதாவது இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராமோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய மோர் அப்டேட்ஸ் வந்து அதில் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு இது நடந்தாலுமே அதில் நான் உடனுக்குடன் நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுப்பேன். அட் த சேம் டைம் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது டெக்கை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். லேட்டஸ்ட்டாக உள்ள நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நண்பர்களே, இந்த TWS இயர்ஃபோனை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஒரே ஒரு குட்டி அன்பாக்சிங் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா BXP 90 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைனாமிக் ட்ரூ ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேசிக்ஸோட கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷர்ட்டோட ஞாபகம் வருது இல்லை? ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஸோ ஓகே, இதுதான் பாக்ஸோட அவுட்டர் லுக்கு. ஸோ இயர்ஃபோனோட இமேஜ் வந்து நான் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப், அப்புறம் கால் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி சில இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸாக இல்லை, எனக்கு ஃப்ரீயாக கிடச்சேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வேறு பாக்ஸ்க்குள்ளே எல்லாமே ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட ஏர்பட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை சைடில் எடுத்து வச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்டு இதை சார்ஜிங் பண்ணுறதுக்காக லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், இதை நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா லைட்னிங் கேபிள் வச்சு தான் சார்ஜ் பண்ணணும். அதை பாக்ஸ்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் மொத்தமாக நம்மளோட அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ். ஸோ இப்போ இந்த கேஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஒரு ஸ்மூத்தாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு கேஸாக இருக்குது. ஓகே, இந்த இயர்ஃபோனை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக தான் நாங்கள் கைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே லைட்டு ஏன் எரியலை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலை. ஸோ இதுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு தனி சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பட்டன் இருக்குது. ஸோ தெரியுதா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் எரியும். ஸோ அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளூடூத் வந்து ஆன் ஆகுது, இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏன் லைட் எரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் இல்லை, ஏன்னா செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சார்ஜ் இல்லை. ஓகேவா, பேட்டரி லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பீங்க, வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டியை பற்றி பேசிடலாம். ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போதுல ப்ளூடூத் 5.0 இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு கனெக்டிவிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் மட்டும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பேர் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்த உடனே மொபைல் கூட கனெக்ட் ஆயிரும். ஓகே, பெர் இயர்ஃபோனில் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இந்த தனியாக ஒரு இதுக்குள்ளே 40 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 80, இதில் ஒரு 40, இதில் ஒரு 40, 80 வருது. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% ஆயிடுது. ரொம்பவே நல்ல விஷயம் தான். எனக்கு என்னமோ இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை TWS இயர்ஃபோன், இதுதான் ஃபஸ்ட் டைமு. இந்த TWS இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறனால ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ இதோட ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 ஹவர்ஸ், ஒரு 2 or 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்குது. நல்ல டைமாக தான் எனக்கு தெரியுது. 3 ஹவர்ஸுங்கிறத நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோன்னா 2 ஹவர்ஸ் கிடைக்குது. நம்ம விட்டு கேஸில் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ஒரு லாங் லைஃப் தான் கொடுக்குது. ஓகே, இப்போ இது வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடச்சது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி இது ஃப்ரீயாக கிடச்சிச்சு அப்படின்னா கீழெல்லாம் இல்லைங்க, ஒரு ஹைப்பர் மார்க்கெட், ஸோ நான் பேர் சொல்ல விரும்பலை, ஹைப்பர் மார்க்கெட்டில் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷர்ட்ஸ் எடுத்தால் இந்த TWS இயர்ஃபோன் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம். ஸோ ரொம்பவே ஒரு இதுதான், இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போதுல
யாராக இருந்தாலும் ஷர்ட்டை எடுக்கிறணும் அப்படிங்கிறத ஆசைப்படுவோம். ஸோ அப்படி எங்கேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொடுத்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க்ஸ் எனக்கு இன்னுமே கிடைக்கல. ஸோ நீங்கள் வாங்குறேன்னா அந்த லிங்க்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கல. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்க்ஸ் நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு கிடைக்கல. எனக்கு கிடச்சிச்சின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பார்த்துடலாம். பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 இயர்பட்ஸ், அதாவது இந்த 2 இயர்ஃபோன் இருக்குல்ல, ஸோ இது 2லையுமே தனித்தனியாக ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 2 இதுலேயுமே தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு இது நீங்கள் 2 இதுலேயுமே சேம் கான்செப்ட் தான். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது இதில் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும். பாஸ் பண்ணுறதுக்கு, கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே 2 இதுலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதில் என்னென்னா, லாங் ப்ரெஸ் ரொம்ப நேரம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இயர்ஃபோன்னா லாங் ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் மட்டும் ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ரைட்டு மட்டும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அதாவது ஒரு இயர்ஃபோன் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா எனக்கு படுது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இயர்ஃபோன் மட்டும் கேட்டோம் அப்படின்னா இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் சார்ஜ் போகணும் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் வந்து ஒரு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. வேறு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பாசிட்டிவ். நான் கால் பேசி செக் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு வாய்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையுமே அவங்களும் சொல்கிறாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ கால் குவாலிட்டிக்கு ஒரு நல்ல இயர்ஃபோன் தான் இதுவும். ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்னு தனியாக சொல்லும் போது இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சு. மற்ற எதுவும் எனக்கு வந்து ரொம்ப எதுவும் தெரியல. மெயினாக உள்ளது பாசிட்டிவிட்டியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லைக் ஆப்பிள் ஏர்பாட்ஸ். ஸோ ஆப்பிளில் உள்ள ஏர்பாட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. காலெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தா இப்படிலாம் இருக்குமாங்கிறது எனக்கே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது நண்பர்களே. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இப்போ வாங்க இதோட நெகட்டிவிட்டி என்னென்னு பார்த்துடலாம். நெகட்டிவிட்டின்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக படல. ஆனால் ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட். இது வந்து பாசிட்டிவில் தான் சொல்லணும்னா, ஏன் நெகட்டிவில் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ சப்போஸ் எனக்கு வந்து கையிலேருந்து மிஸ் ஆகுது ரொம்ப. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறனால எனக்கு வந்து லைட்டாக கையில் கம்ஃபர்டபுள் கிடைக்கிற மாட்டேங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கையிலேருந்து மிஸ் ஆகி கீழே விழுது. ஸோ எனக்கு 2 டைம்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு தெரில, பட் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. மற்றபடி நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போதுல பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தருதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை கொடுத்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, சில டைம் வந்து ஆடியோ எனக்கு ரொம்ப லோவாக கேட்குது, அது ஏன்னே தெரிலனாங்க. ஆனால் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு ஆடியோ. அதனால் ஒரு ஃபோனை பொறுத்துமான்னு தெரில, ஆனால் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. சில டைம் ப்ராப்ளம் பண்ணலாம் போல், அது என்னென்னு தெரில. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக இயர்ஃபோன் எதுக்கு வாங்குகிறோம்? ஆடியோ கேட்குறதுக்கு தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல்மியோட ஒயர்டு இயர்ஃபோன் வந்து அன்பாக்ஸ் போட்டிருப்பேன். லிங்க்கு இப்போ நான் ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். அதையும் இதையும் கம்பேர் பண்ண போச்சில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 100% அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 98% கொடுப்பேன். ஏன்னா அதில் உள்ள குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் உள்ள குவாலிட்டி ஒரு 2% மிஸ் ஆகலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸ், அதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்த டிவைஸ். இல்லை டிரைவர்ஸுமே ரொம்ப இதாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது வந்து ஒரு 2% வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கம்மி பண்ணுறேன். ஸோ மற்றபடி ஆடியோலாம் சூப்பராக இருக்குது. அந்த பேஸ் அப்புறம் ஏடி எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், நல்லா தான் இருக்கும். டீசெண்டானது. ப்ளூடூத்தில் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு போகலாம். இதோட வாங்குறதுக்கு லிங்க் கிடச்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ கேஸை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். ஐயோ, ஸோ ஓகே, கேஸை பற்றி பேசலாம். கேஸ் பார்க்கும்போது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ மேலே உள்ள இந்த மூடி மட்டும், ஸோ நான் இது வரைக்கும் TWS இயர்ஃபோன் வீடியோவும் பார்த்ததில்ல, ரிவ்யூவும் பார்த்ததில்ல. ஸோ நான் இப்படி தான் சொல்லிட்டேன். ஸோ ஓகேவா, சாரி. ஸோ மேலே உள்ள மட்டும் எனக்கு கொஞ்சம் லூஸாக ஃபீல் ஆகுது. நான் ஏதோ ஒரு இது பில்டு மிஸ்டேக்கான்னு தெரியல, லூஸாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான். ஸோ மற்றபடி மேக்னெட்டிக் எல்லாமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இயர்ஃபோனெல்லாம் உள்ளே வச்சோம் அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக அட்டாச் ஆகணும்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு காம்பாக்டான கேஸாக இருக்குது. ஸோ சார்ஜிங் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்குரிய சார்ஜிங் டைப் லைட்னிங் கேபிள். ஸோ இந்த லைட்னிங் கேபிள் பாக்ஸ்குள்ளே நம்ம கொடுத்துக்கிறாங்க, நம்ம அதை வச்சு சார்ஜ் பண்ணிக்கிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி என்னோட இந்த இயர்ஃபோனுக்கான ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 கொடுப்பேன். மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட சவுண்டு குவாலிட்டி அண்டு நெகட்டிவிட்டி சொல்லியிருந்தேன்ல, அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம்.
ஸோ ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு TWS இயர்ஃபோன் ரிவ்யூ. ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மேலும் ஒரு நல்ல TWS இயர்ஃபோன் நான் ரிவ்யூ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் வந்து பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நிறைய டெக் நியூஸ் எல்லாம் லேட்டஸ்ட்டானதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.